இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. நான் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளித்தேன். அதை அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து காட்டலாம் அப்படின்னு தான் காட்டினேன். இது மாதிரி தான் நல்லா எண்ணெயை தேய்ச்சிக்கணும். நம்மளே இது மாதிரி தலையில் மசாஜ் நம்மளே கொடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும். இது மாதிரி மசாஜ் கொடுத்தா பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா நம்ம தலையில் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நம்ம குளிக்கணும். இது மாதிரி தான் எப்பயுமே நம்ம செல்ஃபாகவே மசாஜ் நான் பண்ணிக்குவேன். பண்ணிவிட்டு நான் இப்படி தான் நான் குளிப்பேன். கொஞ்சம் தான் ஷாம்பு எடுத்துருக்கிறேன். அந்த ஷாம்பில் பாருங்கள், ஒரு டம்ளர் நிறையா நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ தண்ணி ஊற்றி தான் இது மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி நம்ம ஷாம்பெல்லாம் நம்ம குளிக்கணும். அப்போ தான் அதில் உள்ள கெமிக்கல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். இது யாரும் இது மாதிரி கலக்காமல் குளிக்கிறாங்க. அதனால தான் இது மாதிரி குளித்து காட்டலான்னு ஷாம்பு பாருங்கள் பின்தலையில் போட்டு நல்லா தேய்ச்சி அந்த நிறைய முன்தலைக்கு கொண்டு நான் தேய்ச்சி நல்லா குளிக்கிறேன் நான். ஏன்னா முன்பக்கமே ஷாம்பு வச்சா அது சீக்கிரம் முடி லாஸ் ஆகிடும். பின்தலையில் ஹேர் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதனால தான் பின்தலை வழியாக நான் ஷாம்பு போட்டு முன்தலைக்கு கொண்டு நான் தேய்க்கிறேன். தேய்ச்சி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிஷ்னர் போடுறேன். கண்டிஷ்னரை கொஞ்சமாக எடுத்து கையில் நல்லா தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு கண்டிஷ்னரை பாருங்கள், நான் தலைக்கே கொண்டு போகலை. அந்த நுனி முடிக்கு மட்டும்தான் நான் கண்டிஷ்னரை நல்லா நான் அப்ளை பண்ணுறேன். இது மாதிரி நம்ம அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் கண்டிஷ்னரை நம்ம வச்சுருக்கணும். இது மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு கடைசியாக கூட நீங்கள் நம்ம குளிச்சுட்டு வந்தோன்னே இது மாதிரி வச்சுட்டு இது மாதிரி முடியை இப்படி பிடிச்சிக்கிட்டு இது மாதிரி நீங்கள் இப்படியே சுற்றி சுற்றி முறுக்கி பண்ணக்கூடாது. இப்படி நீங்கள் வச்சிட்டிங்களா, ஃபஸ்ட்டு இப்படி வச்சுட்டு இப்படியே தான் சுற்றணும். முறுக்கவே கூடாது. முறுக்குனோம்னா பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப டேமேஜ் ஆகும். ஈரமாக இருக்கும். ரொம்ப அது லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். சீக்கிரம் முடி கொட்ட ரொம்ப சான்ஸ் இருக்குது. அதனால் இதுமாதிரி சுற்றணும். சுற்றினதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் டவலை இது மாதிரி எடுத்துடணும். எடுத்துட்டு டவல் இது மாதிரி ஈரம் இருக்குது அப்படின்னா இது மாதிரி தான் நம்ம அப்படியே இதே ஈரத்தை எடுக்கணும் தான் துடைக்கணும். சில பேர் டவலை வச்சுட்டு இப்படி அடிப்பாங்க. இது மாதிரி ரொம்ப ஹாஷாலாம் மூவ் பண்ணக்கூடாது. இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், இது ஃபேனில் நின்று இப்படியே ஃபேனில் காய விடணும். இது மாதிரி நம்ம ஃபேனில் காய விடணும். அப்படி இல்லை அப்படின்னா வெளியே போய் நம்ம வெயிலில் காய வைக்கலாம். அது நான் யூஸ் பண்ணுற சீரம் இந்த சீரம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் ஷாம்பு போட்டு குளிச்சிட்டேன், கண்டிஷ்னர் போட்டேன். அடுத்தது சீரம் நான் யூஸ் பண்ணுறேன். இது எடுத்து கொஞ்சம் தான் நம்ம யூஸ் பண்ணோம். பாருங்கள், ஒரு 3 பஃப் தான் விட்டுருக்கேன். கொஞ்சம் தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த ஹேர் சீரத்தை என்ன பண்ணால் நல்லா நான் கையில் இது மாதிரி தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு ஹேரை இது மாதிரி 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணிட்டு இங்கே தான் நம்ம ஹேர் சீரம் அப்ளை பண்ணணும். தலைக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. தலை உள்ளேலாம் அப்ளை பண்ணக்கூடாது. எல்லாம் தலை உள்ளேலாம் அப்ளை பண்ணுறாங்க. அது மாதிரி நீங்கள் உள்ளேலாம் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராண்ட்ரஃப்லாம் வரும். அதனால் கண்டிஷ்னரும் சீரமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்பில் படக்கூடாது. ஸ்கேல்பில் படாமல் இப்படி தான் நம்ம சீரம் அப்ளை பண்ணணும். ரொம்ப பேர்த்துக்கு கண்டிஷ்னர்லாம் ஷாம்பு மாதிரியே போட்டு வாஷ் பண்ணிடுறாங்க. இந்த முடி காஞ்சோன்னே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வேணா மிச்சம் பேலன்ஸு இது இதில் நம்ம தடவுனதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத வேணால் இப்படி ஹேரில் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது மாதிரி ஹேரில் அப்ளை பண்ணலாம். இது மாதிரி குளிச்சுட்டு வெயில் காலத்தில் நீங்கள் இது மாதிரி குளிச்சுட்டு எண்ணெய் தடவாமல் இது மாதிரி சீரம் அப்ளை பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லது. வந்ததுக்கப்புறம் வேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் சும்மா பச்சை தண்ணியிலேயே தலையை ஊற்றிக்கிட்டு குளித்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும். நம்ம என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது வலிஞ்சு ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது ஃபேஸு. நம்ம ஆஃபீஸ் டெய்லி நீங்கள் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க அப்படின்ற பிள்ளைங்க இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிறப்ப ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்பு வாஷ் பண்ணி குளிச்சுக்கலாம். உங்கள் ஹேர் நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் உங்கள் ஹேரை மெயின்டைன் பண்ணுங்கள். இது காஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ சில்கியாக எவ்வளோ ஷைனியாக இருக்குதுன்னு நான் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஹேர் கொஞ்சம் வெட்டாக இருக்கணும். இருக்கிறப்ப கொஞ்சம் ஈரம் இருக்கணும். இருக்கிறப்பையே தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஹேர் ரொம்ப காஞ்சும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருக்கணும் ஈரம். அது அந்த நேரத்தில் நம்ம இது மாதிரி சீரம் அப்ளை பண்ணணும். நல்லா காஞ்சிச்சு உங்களுக்கு காட்டுறதுக்காக எவ்வளோ சில்கி எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். ஹேரு சிக்கே விழல பாருங்கள். நம்ம சீரம் தடவுனோம்னா நம்மளுக்கு சிக்கே விழாது. ஹேர் ரொம்ப நல்லாயிருக்கும்.
சிக்கே விழாது. முடி இப்போ எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி குளித்து ட்ரை பண்ணுங்கள். வணக்கம்.